ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம் பெரியவா. பெரிய பாக்கியம் இன்னைக்கு நாங்க பண்ணியிருக்கோம் உங்க தரிசனம் கிடைச்சதுக்கு. இவ்வளோ நேரத்திலையும் நீங்க எங்களுக்காக வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஸ்ரீ பரத் ராமசாமி மாமாட்ட கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்கோ, அந்த அவளோட ஸ்கிரீன் நான் இன்னும் பிடிக்கல. 1 செகண்ட். வந்துச்சு பெரியவா. நமஸ்காரம் பெரியவா. நமஸ்காரம் பெரியவா. ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानुषुः परेण नाकन्निहितं गुहायां विप्राजरे तत्यतयो विशन्ति वेदान्त विज्ञान सुनिश्चिताक्ताः सन्न्यासयोगाद्यदे शुद्धसत्त्वाः ते ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दह्रं विपापं परमेश्वभूतं यः पुण्डरीकं पुरमद्य सद्गस्तं तत्रापि दह्रं गगनं विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यं यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः. என்ன ப்ரோக்ராம்னு விவரம் சொல்லுங்க. நமஸ்காரம் பெரியவா. பெரியவா, இது நம்ம ஹிந்து சமய மன்றம் USA காஞ்சி ஆரம்பிச்சோம் இல்லையா 2024ல. பெரியவா ஆசீர்வாதமோட இந்த தடவை 2025ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்கழி உற்சவம் போது திருப்பாவை திருவெம்பாவை காம்படிஷன் நடத்திட்டு அதுல மொத்தம் 60 குழந்தைகள் ரெஜிஸ்டர் பண்ணினா 40 குழந்தைகள் ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் வந்திருக்கு. அந்த 40 குழந்தைகளுக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 40 குழந்தைகளை வந்து யூஎஸ் ஃபுல்லா ஆல் ஓவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்கா. பாரதத்துலேருந்து 2-3 குழந்தைகளும் சேர்ந்துண்டா. இங்க கிளாஸஸ் நடத்தினோம் பெரியவா. வருஷம் நடத்துறதுக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால 5 திருப்பாவை 5 திருவெம்பாவைன்னு கத்து கொடுத்து அதுல போட்டியை நடத்தினோம். அடுத்த வருஷம் அடுத்த 5ன்னு அந்த மாதிரி வருஷம் 5 பண்ணி போட்டி நடத்துறதுக்கு இதுதான் ஆரம்பம் பெரியவா ஆசீர்வாதத்தோட. ஆகஸ்ட் மாசம் உங்களை தரிசனம் பண்ண வரத்த பெரியவா நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்தேன் குழந்தைகளுக்கெல்லாம் இதை பரிசா கொடுங்கோன்னு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நம்ம பிரசாதம் அந்த புக்ஸ் எல்லாம் நாங்க போஸ்ட்ல அமுச்சு விட்டுருவோம். அறவழி வாசகம் சங்கரி தமிழ் தமிழ்ல பேசலாமா? தமிழ்ல பேசலாம் பெரியவா. ஓகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தமிழ்ல என்ன தமிழ் புஸ்தகம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்ற பெருமாள் பல தெரியும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பெரியவா அந்த புக்ஸ் தான் கொடுத்திருக்க பரிசா கொடுக்கறதுக்கு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம். இந்த மனுஷ பிறவி அப்படிங்கிறது ஒரு இறைவனுடைய அருளால் நமக்கு கிடைக்கக்கூடியது, பூர்வ புண்ணியத்தினால் கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவியிலே ஒரு இந்து மதம், இந்து சமயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல், பார்க்கடல்.
இந்த இதிலேருந்து கொஞ்சமாவது நாம தெரிஞ்சின்றால் நிறைய சந்தோஷம் அடையலாம். முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சுலபமான விஷயம் அல்ல. ஆனால் அந்த இந்து மதம், இந்து சமயம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அமைதிங்கன்னா என்ன, அமைதின்னா என்ன, அனுகூலமாக சிந்திக்கிறது எப்படி, பாசிட்டிவ் திங்கிங், அதே மாதிரி பிரியம்னா என்ன, நியாயம்னா என்ன, ஸ்னேகம், தயா, பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுமை, பேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய மனுஷா வாழ்க்கையில நல்லது பண்றதுக்கும் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும், நல்லது பண்றதுங்கிறது ஒண்ணும், தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த தர்மமானது, இந்த இந்து சமயமானது நமக்கு வழிகாட்டியாக இருக்கு. அதனால இந்த தர்மத்தை நாம அனுசரிப்பதன் மூலமாக, பிராக்டிஸ் பண்ணுவதன் மூலமாக நல்ல ஒரு பிரஜைகளாக, அது இந்தியாவில் இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கலாம், எந்த ஊர்ல இருந்தாலும் நல்ல பிஹேவியர், நல்ல சுபாவங்கள் நம்மிடத்துல இருக்கிறதுக்கு, இந்த பக்தி மார்க்கத்துல நாம வளர்றதுக்கு அந்த ஹிந்து சயின்ஸை பத்தியும் ஹிந்து லிட்ரேச்சரை பத்தியும், டெம்பிள்ஸ், பிரேயர்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் இந்தியாலையும் சரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் சரி, அவளுக்கு வேலை, படிப்பு அது முக்கியமா இருக்கு, அதுல நிறைய வேலை இருக்கு. ஆனா ஒரு மனசு நல்ல சங்கல்பத்தோட இருக்கிறதுக்கு, உலகத்துல எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிவோஷன், டெடிகேஷன், நல்ல சப்ஜெக்ட்ல டைரக்ஷன், நல்லது பண்ணும் பொழுது ஒரு டிட்டர்மினேஷன், இது பண்ணியாகணும், தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்ப சக்தி கிடைக்கிறதுக்கு சத்சங்கம் அப்படிங்கிறது வேணும். இந்த மார்கழி மாசத்துல டிசம்பர் 15 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படிங்கிற இந்த தமிழ் மாசங்கள்ல இந்த மார்கழி மாசம் என்ன இருக்கோ, அந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பாவை பெருமாளை பத்தின பாடல்கள், திருவம்பாவை சிவபெருமானை பற்றிய பாடல்கள். இந்த பாடல் எல்லாத்தையும் அந்த காலத்துல தாய்லாந்து வரைக்கும் பிரச்சாரம் ஆயிருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கு, நேர நீங்க பார்க்கிறேன், இந்த ஊரினுடைய, இந்தியாவினுடைய ராத்திரி உங்களுக்கு பகல் நினைக்கிறேன், அந்த மாதிரி நேரடியா பார்க்கிறேன். அன்னைக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்தது? நோ ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் இங்கேருந்து அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ணி திருப்பாவை, திருவம்பாவை இதை பற்றியெல்லாம் நம்முடைய பெரியவா
தெய்வத்தின் குரல்ல எல்லாம் சொல்லியிருக்கா. அப்படி இந்த நல்ல விஷயத்த இந்து சமய மன்றம் USA மூலமாக ஜனங்கள் மத்தியில தமிழ் சொல்லிக் கொடுத்து, நம்முடைய தமிழ் பாடல்களை சொல்லிக் கொடுத்து, தமிழக கோவில்களுடைய வரலாறை சொல்லிக் கொடுத்து, இன்னும் இது ஒரு நல்ல பள்ளிக்கூடமாகவே தயார் பண்ணலாம். வாரம் ஏதாவது கிளாஸ் சொல்லித்தரலாம். கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து கோபுரங்கள் பெயிண்டிங் கிளாஸ் நடத்தலாம். தஞ்சாவூர் பெயிண்டிங் நடத்தி சொல்லித்தரலாம். டிராயிங் சொல்லித்தரலாம். நீதி சதகங்கள், திருக்குறளை சொல்லித்தரலாம். நம்முடைய இந்தியன் கல்ச்சர் என்ன சொல்ல வருது, அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாம் எப்படி இருக்கணும், அதாவது பிரம்மச்சாரியாக நாம் எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தர்களாக ஒரு இல்லறத்தை நடத்துபவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு வானப்பிரஸ்தம் இல்லறத்திலேருந்து சந்நியாசத்தை நோக்கிய முதலடி எடுத்து வைக்கிறது எப்படி, அதுக்கப்புறமா சந்நியாசம்ங்கிறது எப்படி, இந்த மாதிரி ஆசைகள், கோபதாபம்னு மனுஷாளுடைய வாழ்க்கையில இருக்கு. அந்த கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது எப்படி, எந்த விஷயத்துக்கு வருத்தப்படணும்னா கூட எந்த விஷயத்துக்கு வருத்தப்படணும், எந்த விஷயத்துக்கு கோபப்படணும், அந்த கோபதாபமே இல்லாத நிலை எப்ப நமக்கு சித்திக்கும், இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 63 நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், இப்படி யாரெல்லாம் இந்த இந்து சமயத்துல நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார்களோ, அச்சீவர்ஸ் என்ன லைஃப்ல ஒரு ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவளை பற்றியெல்லாம் ஒரு ஹிஸ்டரி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அவள் லிட்ரேச்சர்ல என்ன சொல்லியிருக்கா, எசன்ஸ் என்ன, சாராம்சங்களை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதன் மூலமாக தர்மத்தினுடைய பெருமையும் வளரும். ஒரு இந்தியன் கல்ச்சரை ஒரு இந்துக்களாக நாம் எப்படி நல்லதை பண்ணிட்டு இருக்கோம், என்ன நல்லதை பண்ண முடியும் உலகத்துக்கு அப்படிங்கிறதும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன். லோகத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்னா, இத்தனை ரூபாய் கொடுக்கறது, இத்தனை டாலர் கொடுக்கறது, அது வேற விஷயம் கான்ட்ரிபியூஷன். ஒரு நல்ல சிட்டிசனாக, நல்ல பிரஜைகளாக நாம விஸ்வசாந்திக்கு நாம் எப்படி உபயோகப்படுறோம். விஸ்வசாந்திங்கிறது ஒவ்வொரு மனுஷாலுடைய மனசில் ஏற்படுற சாந்தியிலேருந்து அது டெவலப் ஆகிறது. அப்படி அந்த விஸ்வசாந்திக்கு நாம் எப்படி உபயோகப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்து சமய மன்றம் இன்னும் கொஞ்சம் விவரமாக, இன்னும் ஜனங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இது பிரச்சாரமாகி ஒரு ரெகுலராக ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக எழுத்து சொல்லி கொடுக்கறதுலேருந்து அவனாலேருந்து எழுத்த சொல்லி கொடுத்து, பண்டிகைகளை பற்றியெல்லாம் சொல்லி, கோவில்களுக்கெல்லாம் இங்கே இந்தியாவுக்கு வரும்பொழுது நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடி, திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ், இன்னும் திருக்குறள், இன்னும் நிறைய இருக்கு. ஸ்தல புராணங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பழைய க்ஷேத்திரங்கள் இருக்கு. திருச்சி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, மதுரை மீனாட்சி அம்மன், இப்படி பல ஸ்தலங்கள் இருக்கு. இந்த ஸ்தல புராணங்கள்லாம் இருக்கு. அதை பற்றி எல்லாம் சொல்லி, ஸ்தல விருட்சங்களை பற்றி சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பற்றி எல்லாம் சொல்லி, முதல்ல ஹிஸ்ட்ரியை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, நாம் யார் அப்படிங்கிறத இந்த யங் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து, அதன் மூலம் நல்ல ஒரு தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் அதை என்கரேஜ் பண்ணி, இப்போ ஸ்ரீலங்காவில், சிங்கப்பூர், மலேசியாலாம் தமிழ் கிளாஸ் எல்லாம் நடக்கிறது.
நீங்க புதுசா இங்க நிறைய பேர் வந்து குடியேறி இருக்கேன் அமெரிக்கால. உங்க மத்தியில இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த காலத்துல பெரியவா திருப்பாவை திருவம்பாவை மாநாடு அப்படிலாம் நடத்தியிருக்க. யானை மேல அந்த ஓலைச்சுவடி எல்லாம் வச்சு ஊர்வலம்லாம் நடத்தியிருக்க. யாரெல்லாம் இதை பைஹார்ட் பண்ணியிருக்காளோ அவளுக்கு அந்த காலத்துல இப்ப சொன்னாலே தங்கம் வெள்ளி பிரான்ஸ் எல்லாம் சொன்னா அந்த மாதிரி தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் பிரசாதமாக கொடுத்துருக்கா. நிறைய பிரிண்ட் பண்ணி நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்தியிருக்கா. இந்த குடியரசு திட்டம், திருப்பாவை திருவம்பாவை, ஆஸ்பத்திரி பிரசாதம், இந்த 3 விஷயங்களை ரொம்ப பிரபலமாக நடத்தியிருக்க. இந்த இந்து சமய மன்றம் யுஎஸ்ஏவானது இந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வரலாறு, நம்முடைய பக்தியினுடைய சிறப்பை நம்முடைய இந்து சமுதாயத்தை சார்ந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எல்லாரும் சிறந்த பக்தர்களாக அவள் எல்லாரும் விபூதி குங்குமம் திருமண் இது மாதிரி பிரசாதங்கள்லாம் இட்டுண்டு ருத்ராட்சம் துளசி மாலை எல்லாம் போட்டுண்டு சிவ 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 சிவான்னோ நாராயண நாராயணன்னோ சுவாமியே சரணமையப்பான்னோ ஏதோ பக்தி மார்க்கத்தில் அவள்லாம் இருந்துட்டு தீபத்தை ஏற்றி வச்சு கோலமெல்லாம் போட்டு நம்முடைய தர்மத்தை நம்முடைய நடை உடை பாரம்பரியத்தை பராமரித்து மேன்மேலும் ஒரு சந்தோஷமான சுபிட்சமான நல்ல ஒரு சன்மார்க்கத்தில் எல்லாரும் இருந்து நல்ல குடும்பத்துக்கும் சரி லோகத்துக்கும் சரி நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு நல்ல விதமாக இது வளரணும். வரக்கூடிய பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற விதத்தில் பொங்கலும் அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் அவளை கொடுத்து பொங்கல் பண்ணுறது அதையும் சொல்லி கொடுத்து மாட்டு பொங்கல் இந்த பசுமாடுக்கு அங்கே ஏதோ ஒரு படத்தை வச்சு ஒரு பூ வைக்கலாம். இன்னைக்கு மாட்டு பொங்கல்னு அவள் தெரிஞ்சுக்கலாம். காணும் பொங்கல் வயசானவாள்லாம் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் போய் ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ணி மரியாதை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. இந்த மாதிரி இந்த பொங்கலையும் கொண்டாடி இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக அந்த பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரி மேன்மேலும் நான் வளரணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. நல்லா இருக்கு. நிறைய பேர் கலந்துட்டு இருக்கா. இதை நல்லா அப்படியே டெவலப் பண்ணலாம். நல்லா இருக்கு. சரி பெரியவா. சிவராத்திரிக்கு 7 நாள் மகோத்சவம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுல குழந்தைகள் வந்து நம்ம நாயனார் கதை, திருவிளையாடல் கதை, பாடல் பெற்ற ஸ்தலத்தை பத்தி எல்லாம் வந்து பேச சொல்லியிருக்கோம் பெரியவா. பண்ணலாம். அதே மாதிரி அவளுக்கு அந்த வேஷ போட்டி அதுவும் வைக்கலாம். சிவன் பார்வதி பிள்ளையார் அந்த மாதிரி ஏதாவது அதுவும் என்கரேஜ் பண்ணலாம். மொத்தத்துல இந்த ஸ்தல புராணங்கள் விஷயத்தையும் நீங்க முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. அப்புறமா டெவலப் பண்ணலாம். சந்தோஷம். தமிழ்நாட்டில் இருந்தும் கலந்து இருக்க நல்லா சந்தோஷம். அறம் செய்ய விரும்பு ஆலயம் சாலவும் நன்று. சந்தோஷம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய. கிருத்திகா நீங்க வேணா. பெரும் பாக்கியம் பெரியவா. இன்னைக்கு வந்து குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணி